சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் 8 பேர் ஜூன் மாதம் பணி நிறைவு பெற உள்ள நிலையில் மே மாதமே பணி நிறைவு பெற்ற விடுப்பு கடிதத்தை சென்னை பல்கலைக்கழகம் வழங்கிய சம்பவம் அரங்கேறியுள்ளது. ஏற்கனவே சென்னை பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் இல்லை, செனட் உறுப்பினர்கள் இல்லை என பல்வேறு துறைகள் மூடப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகத்தில் 25 ஆண்டுகள் பணியாற்றிய பேராசிரியர்களுக்கு 1 மாத சம்பளம் கொடுக்க முடியாத அவலத்தில் ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் உயர்கல்வித்துறையின் லட்சணம் உள்ளது. ஊழியர்கள் பற்றாக்குறை, சம்பளம் வழங்குவதில்லை என பல்வேறு நெருக்கடிகளில் உயர்கல்வித்துறை சிக்கி தவிக்கும் நிலையில் இதுதான் ஸ்டாலின் மாடலின் லட்சணமா என பேராசிரியர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஸ்டாலின் மேட்டூர் அணையை திறந்ததால் எந்தவித பயனும் இல்லை என்றும் 4225 கன அடி நீர் திருச்சிக்கே போதாது என்றும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். திருச்சி மாவட்டத்தில் மட்டும் 1,20,000 ஏக்கர் பரப்பளவு சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. முக்கொம்பு அணையிலிருந்து சுமாராக நாள் ஒன்றுக்கு 4000 கன அடி அளவிற்கு தண்ணீர் திறக்கப்பட்டால் மட்டுமே இந்த வாய்க்கால்களில் தண்ணீர் முறையாக சென்று விவசாயம் சாகுபடி செய்ய முடியும். ஆனால் தற்போது இருக்கக்கூடிய சூழலில் தண்ணீர் இந்த வாய்க்காலில் செல்வது மிக கடினமாக இருக்கும் என்பது விவசாயிகளின் கருத்தாக உள்ளது. மேலும் வாய்க்கால்கள் சரி செய்யும் பணி முழுமையாக முடிவடையாததால் பாசனத்திற்கு முழுமையாக தண்ணீர் போய் சேராது என்பதே அவர்களின் கவலையாகும். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு விவசாயிகளுக்கு துரோகம் இழைப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த 17 கிளை வாய்க்கால ஆண்டு பயிர் இருக்குது. இந்த ஆண்டு பயிருக்கு தண்ணி தொடர்ந்து தேவை. 4200 கனஅடி தேவை. ஆனால் 1500 கனஅடி தான் இந்த ஆடி மாதம் வரலையும் கொடுப்போம் அப்படிங்கிறாரு. இந்த 1500 கனஅடி திருச்சி மாவட்டத்துக்கு பத்தாது. 10 நாளைக்கு ஒரு திருப்பு 10 நாளைக்கு ஒரு திருப்பு பிரித்து கொடுப்போம். இந்த 1500 கனஅடிங்கிறாரு. இந்த 1500 கனஅடி திருச்சி மாவட்டத்துக்கு பத்தாது.